குடிநீர் சரிவர விநியோகம் இல்லை. தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் தண்ணீர் சரியாக கிடைக்கவில்லை என்று இங்க உள்ள மக்கள் வேதனைப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, இங்கு நாட்டு இன மலை மாடுகள் அதிக அளவில் வளர்க்கப்பட்டு வரும் நிலையில மலைப்பகுதியில் அதிக கட்டுப்பாடுகள் விதிப்பதால் மேய்ச்சலுக்கு அழைத்து செல்ல முடியவில்லை. அந்த பிரச்சனையே அவங்களுக்கு இருக்கு. பகல்ல மேய்ச்சலுக்கு விடுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன் இந்த அரசாங்கம் இப்படி நிறுத்தி வச்சிருக்குன்னு தெரியல. அதுவும் கஷ்டப்படுறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில் உலக தரத்திற்கு சுற்றுலா தலமாக மாற்ற கோரிக்கை. இதுவும் நம்ம அம்மா ஆட்சி வந்த நிச்சயம் நாங்கள் செய்வோம். மூடப்பட்டுள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் கூட்டுறவு பஞ்சு நூற்பாலை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர கோரிக்கை. வத்ராயிருப்பு பகுதிகளில் தென்னந்தோப்பு விவசாயிகளின் நலன் காக்க கயிறு தொழிற்சாலை கேட்கிறாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம், இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா அதையும் இந்த அரசாங்கம் செய்து கொடுக்கவில்லை. வாக்குறுதி 381 போன தேர்தல் கொடுத்தது. விருதுநகர் நகராட்சிய மாநகராட்சிய தரம் உயர்த்து 1 அதுவும் செஞ்சபாடு இல்லை. இதுதான் திமுக காரங்களோட வேலை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரா நிக்கிறாங்க. இவங்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிச்சு அமோகமா நீங்க வெற்றி பெற வைக்கணும்னு உங்களை எல்லாம் நான் அன்போட கேட்டுக்கொள்கிறேன். அவங்களும் உங்க கூடயே இருப்பாங்க. நானும் பார்த்துக்குவேன். என்னை பத்தியும் தெரியும். நான் அம்மாட்ட இருந்திருக்கிறேன். அதனாலதான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வர்றேன். எங்க தென்னந்தோப்பு சின்ன நிக்கிறோ அங்கெல்லாம் ஓட்ட போடுங்க. அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் என்ன நடக்குதுங்கிறத அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிச்சயம் நான் என்னைக்குமே மக்களோட இருக்கிற ஆளுதான்.